ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோடய யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருந்திருக்கும். நான் யூகேலேருந்து இந்தியா வந்துட்டேன். வரதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அங்கேருந்து கிளம்புறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு வீக்கெண்டுக்கு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் 2 பேர் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதனால் போகும்போது வடை சுட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வடை செஞ்சுருந்தேன். அங்கே நாங்கள் மோஸ்ட்லி பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டே யூஸ் பண்ண மாட்டோம். அதிகமாக நடந்து போகிறத தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம். அன்றைக்கும் நடந்து தான் போயிருந்தோம். அவங்க வீடு வந்து வீட்டிலேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் வரும். பாதி தூரம் வந்தோடனே கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆகிற மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாமல் எனக்கும் மில்க் ஷேக் குடிக்கணும்னு தோணுச்சு. இங்கே இந்த ஷேக் லேப் அப்படிங்கிற ஷாப்புக்கு நாங்கள் அடிக்கடி வருவோம். அங்கே தான் நான் ஏதோ ஒரு ஃப்ளேவர் ஓரியோன்னு நினைக்கிறேன், எனக்கு அது கூட சரியாக ஞாபகம் இல்லை. வாங்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப கிளம்பிட்டோம். இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்தோம். இங்கே தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் இப்போ லஞ்சுக்கு போகிறோம். அன்றைக்கி லஞ்ச் கொடுத்தவங்க வீட்டில் சாப்பிட்டு டின்னர் வந்து இஃப்தார் டின்னருக்கு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதனால் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அங்கே போயிட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீக்கில் ஏதாவது ஒரு நாள் கோயிலுக்கு போகலான்னு யோசிச்சுருந்தோம். கோவிலுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்காக அரிசியும் பாலும் மட்டும் அன்றைக்கி அங்கே வாங்கியிருந்தோம். ஏன்னா வீக்கெண்டை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா வீக் டேஸில் ஒரு வேளை வெளியே போகாமல் விட்டுட்டா வாங்க முடியாது. அதனால் நான் முன்னாடியே வாங்கி வச்சிட்டேன். இந்த டைம் ஊருக்கு வந்து கம்மியான லக்கேஜ் தான் கொண்டு போகிறேன் அப்படிங்கிறதுனால என்னோடய திங்ஸே எனக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ பெருசாக எதுவுமே வாங்கலை. வீட்டில் பாப்பாவுக்கு மட்டும் புக்ஸ் வேணும்னு கேட்டிருந்தா, அதனால் நாங்கள் புக்ஸ் மட்டும்தான் இங்கே வாங்கியிருந்தோம். டாய்ஸுமே வந்து இங்கே பெருசாக கலர்ஃபுல்லாக இல்லை, எல்லாமே ரொம்ப சட்டிலாக இருந்தது. நம்ம கிட்ஸ்க்கெல்லாம் இங்கே வாங்குறது சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஸோ இந்த டைம் வந்து நாங்கள் எந்த டாய்ஸுமே வாங்கலை, புக்ஸ் மட்டும் வாங்கிட்டோம். 2 இயர் ஓல்டு கிட்டுக்கு ஏற்ற ஸ்டோரி புக்ஸ் தான் வாங்கியிருந்தோம். ரொம்ப அட்வான்ஸாக வாங்கினோம் அப்படின்னா அந்த ஏஜ்க்கு அவங்க வர்றதுக்குள்ளே சும்மாவே புக்ஸை திருப்பி கிழிச்சிருவாங்க. அதனால் நான் வந்து 2 இயர்ஸ்க்கான புக்கு மட்டும்தான் வாங்கியிருந்தேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஹைதராபாதி பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னத்த நாளே யோசிச்சு வச்சுட்டோம். அதனால் மார்னிங் வந்து ரொம்ப லைட் ஃபுட்டாக தாங்க எடுத்திருந்தோம். நான் வந்து இது வரைக்கும் அந்த ஹைதராபாதி லேயர் பிரியாணி வந்து சாப்பிட்டதே இல்லை. இந்த ஏரியாவில் மோஸ்ட்லி நார்த் இண்டியன் ஷாப்ஸ், அதுக்கப்புறம் பாகிஸ்தானி ஷாப்ஸ் தான் அதிகமாக இருந்தது. இங்கே இந்த ஜம்ஜம் ஸ்வீட்ஸ் பார்த்தோன்னே எனக்கு எங்கள் ஊரில் இருக்கிற ஜம்ஜம் மெடிக்கல்ஸ் தாங்க ஞாபகத்துக்கு வந்தது. மோஸ்ட்லி உடுமல்பேட் சரௌண்டிங்ஸில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும். ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது போக அங்கே எல்லா மெடிசின்ஸுமே நம்மளுக்கு கிடைக்கும். நாங்கள் அன்றைக்கி போயிருந்த அன்றைக்கி வெதர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சன்னியாக தான் இருந்தது. ஆனால் விண்டு ரொம்ப அதிகம், காற்று ரொம்ப அடிக்கிறதுனால குளிர் வந்து ரொம்ப அதிகமாக தான் தெரிஞ்சுது. இந்த பிரியாணிஸ்க்கு தான் நாங்கள் வந்திருந்தோம். ஆல்ரெடி ஒன்ஸ் இங்கே வந்திருக்கோம். அப்போ வந்து டேக்அவே தான் வாங்கினோம். இந்த டைம் வந்து நாங்கள் இங்கே தான் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதுனால ஈட்டின் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு பேக் சைடில் அவங்களே தனியாக ஒரு ஏரியா வச்சுருக்காங்க. நார்மலாக டேக்அவேவை விட ஈட்டின்க்கு ஒரு 1 பவுண்ட் அதிகமாக தான் இருந்தது. நாங்கள் போனோடனே மெனு கார்டெல்லாம் பார்க்கல, வந்ததே பிரியாணி சாப்பிட்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டோம். நான் எனக்கு லெஸ் ஸ்பைசி ஆப்ஷன் தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் அவ்வளோ காரம் சாப்பிட மாட்டேன். ஹஸ்பண்ட் நல்லா ஸ்பைஸியாக தான் சாப்பிடுவார். ஸோ அவருக்கு பிரச்சனை இல்லை. பிரியாணி பார்க்குறதுக்கே நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருந்தது. நல்லா ஒயிட்டு, எல்லோ, ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு கலர்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை டேஸ்ட் பண்ணுறதுனால எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்படியே நாங்கள் அங்கேருந்து திரும்ப எங்கள் சிட்டி சென்டருக்கே வந்துட்டோம். இங்கே வந்து ஒவ்வொரு சீசனுக்கும் ஸ்டால்ஸ் போடுவாங்க. சம்மர், வின்டர், ஸ்ப்ரிங் அந்த மாதிரி. நான் வந்து ஒரு 3 டைமாக இங்கே பார்த்துட்ருக்கேன். சேம் கைண்ட் ஆஃப் ஸ்டால் தான் இருக்குது. போன டைமும் சேம் இந்த இந்தியன் ஸ்பைசி ஆத்தென்டிக் ஸ்ட்ரீட் ஃபுட் இருந்தது. பட் இந்த டாய் மட்டும் எனக்கு இந்த டைம் புதுசாக தெரிஞ்சுது. பார்க்குற வரைக்கும் இது எக்ஸாக்டாக ஒரிஜினல் மாதிரியே தாங்க இருக்குது. நல்லா வாலாட்டிட்டு அந்த மாதிரி படுத்துட்டு இருந்தது. பட் எங்களுக்கு இது வாங்குகிற ஐடியா இல்லை. ஸோ நாங்கள் சும்மா பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி போட்டிருந்த ஸ்டால்ஸ் எல்லாமே போன சம்மரில் இருந்த அதே ஸ்டால்ஸ் தான். இந்த ஸ்வீட் வந்து கோகோனட் சாக்லேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போன டைமும் இது இருந்தது. இப்போ எந்த பிளேஸில் இருக்கோ அதே பிளேஸில் தான் லாஸ்ட் டைமும் இருந்தது. இங்கே மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே ஸ்ப்ரிங்குக்கு போடுற காஸ்டியூமுக்கு மாறிட்டாங்க. ஆனால் நான் வந்து வின்டருக்கு போடுற அதே வின்டர் ஜாக்கெட் தான் போட்டுட்டு இருந்தேன். எனக்கு அந்த ஸ்ப்ரிங் காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டாலுமே குளிருது. ஸோ நான் வந்து சம்மர் வர வரைக்குமே வின்டர் ஜாக்கெட் போட்டுப்பேன். அப்படியே ஒரு 2 டேஸ் கழித்து ஒரு ஈவினிங் விலாக் தான் இது. இந்த ஹோல் வீடியோலேயே ஒரு 1 வீக்கில் ரேண்டமான டேஸில் எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் இன்சர்ட் பண்ணி தான் போட்டிருக்கேன்.
இப்போ நாங்க இருக்கிற வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ரிவர் இருக்குது. அந்த ரிவர் வந்து ட்ரெண்ட் ரிவர். போன வீடியோவில் நான் ஒரு டெம்பிள் போயிட்டு ஒரு ரிவர் காமிச்சிருப்பேன். அதோட கண்டினியூஷன் ரிவர் தான் எங்கள் சிட்டியில் ஓடுது. சரி நானுமே இன்னும் ஒரு 2, 3 டேஸ் தான் இங்கே இருக்க போகிறேன். ஸோ ஒரு டைம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போயிருந்தோம். வீட்டிலேருந்து கிளம்பும்போது கொஞ்சம் வெதர் ஓகேவாக இருந்தது. போக போக ரெயின் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே அந்த ரிவருக்கு போகிற வழியில் இந்த பார்க்குக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஏன்னா இங்கே வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து வெளியிருந்து பார்க்கும்போது தெரிஞ்சுது. ஸோ உள்ளே போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஏன்னா ஸ்ப்ரிங் சீசனில் தான் நமக்கு நிறையா ஃப்ளவர்ஸ் வந்து இங்கே பார்க்க முடியும். சம்மர் சீசன்லேயும் நிறையா ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம். பட் ஸ்ப்ரிங்கில் பார்க்கும்போது இன்னுமே கொஞ்சம் அழகாக இருக்கும். நாங்கள் போன டைமில் வெதர் கொஞ்சம் க்ளவுடியாக மாறிடுச்சு. அதனால் பெருசாக கூட்டம் எதுவும் இல்லை. ஒரு சிலர் வாக்கிங் போகிறவங்க அந்த மாதிரி தான் இருந்தாங்க. இந்த பார்க்கில் அங்கங்கே துலிப் ஃப்ளவர்ஸ் இருந்தது. ஒரு 3 கலர்ஸ் ஆர் 4 கலர்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா துலிப் சீசன் வந்து ரொம்ப கம்மி. இயர்லி 1 மந்த் அந்த மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து துலிப் பார்க்குறக்கு நெதர்லாண்ட் போயிருந்தோம். அங்கே கியூக்கனாஃப் அப்படிங்கிற துலிப் கார்டன் தாங்க ரொம்ப ஃபேமஸாக. அங்கே தான் போயிருந்தோம். அனியன் மூவியில் ஒரு சாங், அப்புறம் நண்பன் மூவியில் ஒரு சாங் அந்த கியூக்கனாஃபில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அந்த பிக் எல்லாமே நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ஸ்டோரியாக மென்ஷன் பண்ணியிருப்பேன். இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். கொஞ்ச நேரம் அந்த பார்க்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் காற்று ரொம்ப அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காதே வலிக்கிற அளவுக்கு. அதனால் நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம். அந்த பார்க் விட்டு வெளியே வந்தோடனேவே இந்த ரிவர் இருக்கும். ஒரு 100 மீட்டர்ஸ் அந்த மாதிரி வாக்கபிள் தான். இங்கே நான் லாஸ்ட் டைம் வரும்போது நிறைய டக்கு இருந்தது. லைக் பெரிய பெரிய டக்ஸ் எல்லாம் இருந்தது. அது எல்லாமே நான் ஊரில் இருக்கும்போது பார்த்தது இல்லைங்க. இங்கே வந்து தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். பட் இந்த டைம் வந்து அங்கங்கே தான் இருக்கிற மாதிரி இருந்தது. மேபி இனிமேல் தான் சீசன் வருமா என்னன்னு தெரியல. இந்த ரிவரை க்ராஸ் பண்ணி போனோம் அப்படின்னா அந்த பக்கம் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குங்க. அதோட நேம் வந்து ட்ரெண்ட் ஸ்டேடியம்னு நினைக்கிறேன். இந்த பிரிட்ஜில் ஃபுல்லாகவே லாக்காக இருந்தது. மேபி இந்த சிட்டியோட லாக் பிரிட்ஜ் இது தானே என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். நான் இங்கே பார்த்த வரைக்கும் அதிகமாக பிரிட்ஜில் எல்லாமே இந்த மாதிரி லாக் போட்டு வச்சுருக்குறாங்க. நம்ம கூட நம்ம ரிமெம்பரன்ஸாக ஏதாவது லாக்கில் எழுதி இங்கே லாக் பண்ணிட்டு போய்க்கலாம். வாட்டரோட ஃப்ளோ இந்த டைம் ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. சம்மரில் ஒரு டைம் வந்திருந்தோம். அப்போ வந்து இவ்வளோ தண்ணி இல்லை. இந்த டைம் வந்து ஸ்டெப்ஸில் கூட யாருமே இறங்கி நடக்கலை. அந்தளவுக்கு தண்ணி அதிகமாக இருந்தது. இந்த ஏரியாவில் இருக்கிற ஹவுசஸ் எல்லாமே நல்லா பார்ஷாக இருந்துச்சு. ஆல்சோ ரெண்ட்டுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் போன டைமில் ஸ்டேடியமில் லைட் எரிஞ்சிட்டு இருந்தது. அப்போவே நாங்கள் கெஸ் பண்ணோம் ஏதோ மேட்ச் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சிட்டி சென்டருக்கும் இந்த ஏரியாவுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அதிகமாகவே இருக்குது. இங்கே வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. அந்த ஸ்டேடியம் பக்கத்துலேயே ஒரு டெஸ்லா ஷோரூமும் இருந்தது. நான் இது வரைக்கும் டெஸ்லா கார் பார்த்துருக்கேன். பட் ஷோரூம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படிங்கிறதுனால சும்மா வீடியோ கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டேடியமுக்கு முன்னாடி போய் பார்த்தோம். அங்கே கவுண்டி மேட்ச் தான் நடந்துகிட்டு இருந்தது. அதுவும் மழை பெஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறதுனால பிளேயர்ஸ் எல்லாமே யாருமே கிரவுண்டில் இல்லை. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு அடுத்து ஹெவன்லி டெசர்ட்ஸுக்கு தான் போயிருந்தோம். அன்றைக்கி நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது மழை இல்லை. வெதர் கொஞ்சம் நல்லா இருந்தது. அங்கே போனதுக்கப்புறம் கொஞ்சம் வெதர் மாறிச்சு. அப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா நல்லாவே மழை பெஞ்சுது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஹெவன்லி போயிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். நான் இங்கே ஒரு 5-6 மந்த்ஸ் முன்னாடி குனாஃபா சாப்பிட்ருந்தேன். அது அந்த மிடில் ஈஸ்டர்ன் டெசர்ட்டு. அது சாப்பிட்றதுக்காக தாங்க மெயினாக போயிருந்தேன். ஆனால் அது வந்து ஓல்டு மெனுவில் தான் இருக்குது. நியூ மெனுவில் அதை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பிஸ்தா அண்ட் வெனிலா கேக்கும், ஒரு லோட்டஸ் பிஸ்கப், அதுக்கப்புறம் பிஸ்கெட், இது தாங்க நாங்கள் சொல்லியிருந்தோம். நாங்கள் இது வந்து வேறு மாதிரி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் அது அந்த மாதிரி இல்லை. 3 பவுண்டுக்கு அநியாயத்துக்கு குட்டியாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் என்னோடய சேனலில் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இனியவெளி விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.